Okay, today we are going to discuss the topic a psychoanalytic approach of Freud in educational psychology. ஆல்ரெடி நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜியில் இப்போ பர்சனாலிட்டி அப்படிங்கிற டாபிக் பேஸ் பண்ணி தான் நம்ம அதில் என்னென்ன சப் டாபிக்ஸ் வந்து இருக்குது, பர்சனாலிட்டியை வந்து எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, என்னென்ன அப்ரோச்சஸ் வந்து பர்சனாலிட்டியோட கிளாஸிஃபிகேஷனில் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஹிப்போக்ரட்ஸோட கிளாஸிஃபிகேஷன், ஷெல்டன் கிளாஸிஃபிகேஷன், கிறிஸ்மஸ் கிளாஸிஃபிகேஷன், ஜங்ஸ் கிளாஸிஃபிகேஷன், கேட்டல்ஸ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஐசனுக்கு கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷன்ஸும் வந்து நம்ம செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம போகிற டாபிக் வந்து சைக்கோஅனலிட்டிக் அப்ரோச் ஆஃப் ஃப்ராய்டுங்க. இந்த அப்ரோச்சில் வந்து இந்த அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தது யாருன்னா ஃப்ராய்டு தான். திஸ் அப்ரோச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நோயிங் அபவுட் பர்சனாலிட்டி, இது வந்து பர்சனாலிட்டியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிலாங்ஸ் டு த ஸ்கூல் ஆஃப் சைக்கோ அனலைசிஸ், அதாவது நம்மளோட மனசை வந்து வச்சு அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு இது கொடுத்துருப்பாரு. த ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் ஃப்ராய்ட் இஸ் செட் டு பி த ப்ரொபவுண்டர் ஆஃப் த ஸ்கூல் ஆஃப் தாட். இன் திஸ் ஸ்கூல் ஆஃப் தாட், அதாவது இந்த சைக்கோ அனலிட்டிக் அப்ரோச் அப்படிங்கிற இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை வந்து ப்ரொபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா ஃப்ராய்டு தாங்க. ஹூ இஸ் த ப்ரொபவுண்டர் ஆஃப் சைக்கோ அனலிட்டிக் அப்ரோச்? ஆன்சர் இஸ் ஃப்ராய்டு. இந்த மாதிரி தாங்க நமக்கு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். பேசிக் இன்ஸ்டிங்க்ட்ஸ் ஆர் த பேசிக் கைடிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். ஒரு ஹியூமன் பிஹேவியரை வந்து கைட் பண்ணுறதுல வந்து பேசிக் இன்ஸ்டிங்க்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான் முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய உள் உணர்வு தாங்க. நம்ம மனசுக்குள்ளே தோணும்ல உள்ளுணர்வு, அதைத்தான் இவர் வந்து பேசிக் இன்ஸ்டிங்க்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அடிப்படை உள்ளுணர்வு தான் நம்மளோட பிஹேவியரை வந்து கைட் பண்ணக்கூடியது. The two of these instincts play quite an effective role in this direction. இந்த பர்சனாலிட்டியை வந்து இது பண்ணுறதுல வந்து டூ ஆஃப் தீஸ் இன்ஸ்டிங்க்ட்ஸ், அதாவது இந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட்ஸில் வந்து 2 இருக்குது. அதுதான் வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டியை வந்து டைரக்ட் பண்ணக்கூடியதில் ஒரு எஃபெக்டிவ் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தீஸ் ஆர் நோன் அஸ் லைஃப் அண்ட் டெத் இன்ஸ்டிங்க்ட்ஸ். அந்த 2 இன்ஸ்டிங்க்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா லைஃப் இன்ஸ்டிங்க்ட்ஸ் அண்ட் டெத் இன்ஸ்டிங்க்ட்ஸுங்க. இப்போ இந்த லைஃப் இன்ஸ்டிங்க்ட்ஸ்னால் என்ன, டெத் இன்ஸ்டிங்க்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இந்த லைஃப் இன்ஸ்டிங்க்ட்ஸ் வந்து ப்ரொவைட் எ burning desire and positive urge to remain alive and lead the லைஃப் இன் ஏ சாட்டிஸ்ஃபேக்டரி வே. ஒரு லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்டரி வேல போகிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஏர்ஜ், அதாவது நேர்மறையான கருத்துக்களையும் டிசைர்ஸையும் வந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த லைஃப் இன்ஸ்டிங்க்ட். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் டெத் இன்ஸ்டிங்க்ட். டெத் இன்ஸ்டிங்க்ட் என்னது, அது வாழ்கிறதுக்கு தேவையான பாசிட்டிவ் ஏர்ஜஸை வந்து நம்மக்கிட்ட தூண்டும். இது வந்து ஆப்போசிட்டான ஏர்ஜஸை வந்து நம்மக்கிட்ட எதிர்மறையான நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸை வந்து நம்மக்கிட்ட உருவாகக்கூடியதான் இந்த டெத் இன்ஸ்டிங்க்ட். த டெத் இன்ஸ்டிங்க்ட் பில்ட்ஸ் அப் ஏ நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் லைஃப் அண்ட் கைட்ஸ் ஒன்ஸ் பிஹேவியர். அதாவது ஒருத்தவங்களோட பிஹேவியரில் நெகட்டிவ் ஆட்டிடியூடை வந்து பில்டப் பண்ணக்கூடியதான் இந்த டெத் இன்ஸ்டிங்க்ட். டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன், ரிவால்ட், அக்ரஷன், டிட்டாச்மெண்ட் அண்ட் சூசைடல் டெண்டன்சிஸ். அதாவது டிஸ்ட்ரக்ஷன்னா அழிவை நோக்கி, ரிவால்ட்னா கிளர்ச்சி, அக்ரஷன்னா தேவையில்லாத வீம்பு விவாதங்கள், டிட்டாச்மெண்ட்னா பற்று இல்லாமல் ஒருத்தவங்ககிட்ட வந்து சண்டை போடுறது, அதே மாதிரி நெகட்டிவ் தாட், அதாவது சூசைடில் எப்போ நம்ம இது பண்ணி சூசைட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் எதிர்மறையான நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸை வந்து தூண்டக்கூடியதான் இந்த டெத் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து லைஃப் இன்ஸ்டிங்க்ட்னா என்ன, டெத் இன்ஸ்டிங்க்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஹியூமன் பிஹேவியர் வந்து இஸ் பை ஆல் மீன்ஸ் சென்டர்ட் அரவுண்ட் செக்ஸ் நீட்ஸ். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லைன் ஆஃப் சைக்காலஜிக் அப்ரோச் இன் ஃப்ராய்ட்ஸ் கிளாஸிஃபிகேஷன். ஃப்ராய்டோட இந்த சைக்கோஅனலிட்டிக் அப்ரோச்சில் வந்து இந்த லைன் வந்து ஒரு முக்கியமான லைன் தான். இந்த ஜஸ்ட் ஒரு லைனை கொடுத்துட்டு இதை வந்து யார் சொன்னதுன்னு கூட கேட்கலாம். ஹியூமன் பிஹேவியர் இஸ் பை ஆல் மீன்ஸ் சென்டர்ட் அரவுண்ட் செக்ஸ் நீட்ஸ். ஹியூமன் பிஹேவியர் வந்து செக்ஸ் நீட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்களோட செக்ஸ் நீட்ஸ் தான் ஹியூமன் பிஹேவியருக்கு முக்கியமான மைய பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் மேல் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் ஒன்ஸ் லைஃப் மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த டிகிரி ஆஃப் கிராட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் செக்ஸ் நீட்ஸ். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் மேல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா செக்ஸ் நீட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மைண்ட் ஆர் சைக்கி, இப்போ வந்து மனசை எடுத்துக்கிறாரு. பிளேஸ் a quite a significant role in directing one's behavior. ஒருத்தவங்களோட பிஹேவியர் வந்து டைரக்ட் பண்ணுறதுல ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய மைண்டு தான். மைண்ட் ஆர் சைக்கினா நம்மளுடைய மனது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஃப்ராய்ட், ஹியூமன் மைண்ட் ஆர் சைக்கி கேன் பி டிவைடட் இன்டு 3 compartments இன் த ஃபார்ம் ஆஃப் கான்ஷியஸ், செமி கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ். இவர் ஃப்ராய்டு வந்து ஹியூமன் மைண்டை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஷியஸ், செகண்ட் ஒன் செமி கான்ஷியஸ், தேர்ட் ஒன் அன்கான்ஷியஸ்.
These three divisions of human mind are responsible for the three types of human behavior. இந்த மூணு divisions of mind, இது மூணு divisions of மைண்டும் ஒரு மூணு types of human behaviorக்கு responsible அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Namely conscious and semi-conscious and unconscious. The unconscious behavior being 10 out of 9 part of the total behavior. ஒருத்தவங்களோட total behaviorல 10ல் 9 பாகம் வந்து இந்த unconscious behavior தான் இருக்கு. Always dominates the total behavioral aspects and personality makeup on individual. இதுதான் வந்து அவனுடைய total behavior aspects வந்து dominate பண்ணக்கூடியதாக இருக்கு. Freud put up the idea that anatomy of our personality is built around the three unified interrelating system. இவர் ஒரு 3 இன்டர்ரிலேட்டிங் சிஸ்டர்ஸை வந்து நமக்கு பர்சனாலிட்டியை அனலைஸ் பண்ணுறதுல வந்து இவர் எந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா இட், ஈகோ அண்டு சூப்பர் ஈகோங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி, நம்மளுடைய மனசை பேஸ் பண்ணி தான், மைண்டை பேஸ் பண்ணி தான் இந்த 3 விஷயத்தை இவர் எடுத்து பர்சனாலிட்டியை வந்து இந்த பர்சனாலிட்டியை வந்து எப்படியெல்லாம் செயல்படுது, ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியை வந்து இது பண்ணுறது வந்து இந்த 3 விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பர்சனாலிட்டியில் இந்த 3ஓட ரோல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட்னா என்ன, ஈகோனா என்ன, சூப்பர் ஈகோனா என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இட் வந்து இஸ் த ரா சாவேஜ் அண்ட் immoral basic stuff of a man's personality that is hidden in the deep layers of one's unconscious mind. இது வந்து ஒரு deep layers of unconscious mind. ஒரு மனசை வந்து இப்போ எடுத்துக்கோங்க, நம்மளுடைய மனசு தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மைண்ட் எடுத்துக்கோங்க. நம்மளோட மைண்டை வந்து 3ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போ மனசுன்னு இருக்குன்னா அந்த கீழ்நிலை மனசு, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து இடையில இருக்கிறது தான் ஈகோ, அதுக்கு அடுத்து மேலே இருக்கிறது தான் மேல்நிலை மனது. இந்த மேல்நிலை மனதுக்கும் கீழ்நிலை மனதுக்கும் இடையில இருக்கிறது தான் இந்த ஈகோங்கிறது. அடிநிலை மனதை வந்து இட்டுன்னு சொல்லுவாங்க, மேல்நிலை மனதை வந்து சூப்பர் ஈகோன்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் ஈகோக்கும் இட்டுக்கும் இடையில இருக்கிறது தான் ஈகோ அப்படின்னு சொல்லி நம்மளை மனசை வந்து 3ஆக வந்து டிவைட் பண்ணி இது வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்மளோட ஆளுமையில் வந்து செயல்படுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. இது வந்து ஒரு ஹிட்டன் இன் த டீப் லேயர்ஸ் ஆஃப் ஒன் அன்கான்சியஸ் மைண்டு. இது வந்து கொஸ்டினாக ரைஸ் ஆகுங்களாங்க. இந்த ஃப்ராய்டோட 3 கான்செப்டில் வந்து எது வந்து அன்கான்ஷியஸ் மைண்டோட டீப் லேயர்ஸில் வந்து மறைஞ்சு கிடக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இது எல்லாமே வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் சச் ஆம்பிஷன்ஸ், டிசைர்ஸ், டெண்டன்சிஸ், அப்பட்டிட்டிஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அஸ் கைடட் பை ப்ளஷர் சீக்கிங் பிரின்சிபல். இது எல்லாமே வந்து ப்ளஷர் சீக்கிங் பிரின்சிபலை நோக்கி தான் இருக்கும். இட் ஹாஸ் நோ வேல்யூஸ், no laws, follows no rules, does not consider right from wrong, and consider only the satisfaction of its needs and appetites. இது வந்து பாருங்கள், இதுக்கு வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது, எது ரைட் ராங் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இதோட மனசில் வந்து என்ன தேவை இதுக்கு தோணுதோ அதை பூர்த்தி செய்கிறத நோக்கி தான் இது இருக்கும். அதுதான் வந்து ப்ளஷர் சீக்கிங். அது நம்மளுடைய ப்ளஷரை நோக்கி தான் செயல்படக்கூடிய ஒரு மனநிலை தான் வந்து இந்த இட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், இந்த ஈகோ. Obviously, the it cannot be allowed to discharge its energy widely and responsibly and thereby second system. இதை வந்து அப்படியே செயல்பட வந்து விடாதுங்க. இந்த இட்டு இருக்குல்ல, இட்டு வந்து தன்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது தான் அதோட ப்ளஸர் சீக்கிங் தான் அதோட வேலையாக இருந்தாலும் இது வந்து அப்படியே எல்லா விஷயத்தையும் வந்து இதுவாக செய்ய முடியாது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈகோ இருக்குது. இந்த ஈகோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ போலீஸ்மேன் டு செக் த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த இட்டோட அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாக செக் பண்ணி அதை கரெக்டாக பண்ண வைக்கிறது இந்த ஈகோ தான். இது வந்து ஒரு போலீஸ்மேன் மாதிரி இட்டை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் த executive with veto powers. It follows the principles of reality and acts with intelligence in controlling, selecting and deciding what appetites have to be satisfied and in which way these are to be satisfied. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பிரின்சிபல் ரியாலிட்டியை ஃபாலோ பண்ணி தான் இது செயல்படுங்க. அதாவது இட்டுக்கு வந்து எது தேவை அப்படிங்கிறத வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு தேவையானது செலக்ட் பண்ணுறது, டிசைட் பண்ணுறது எல்லாமே இதோட வேலை தான். எதை வந்து கொடுத்தா அது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது வந்து ஈகோ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து இட்டை வந்து ஒரு போலீஸ்மேன் மாதிரி வாட்ச் பண்ணி அது எதை செய்யணுங்கிறத டிசைட் பண்ணுறது இதுதான்
ஈகோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தி தேர்ட் சிஸ்டம் ஆஃப் பர்சனாலிட்டி இஸ் சூப்பர் ஈகோ. இட் இஸ் அஸ் எத்திக்கல் மாரல் ஆர்ம் ஆஃப் பர்சனாலிட்டி. இட் இஸ் ஐடியலிஸ்டிக். இந்த 2 லைன்ஸுமே கொஸ்டின்ஸாக வரலாம். எது எத்திக்கல் மாரல் ஆர்மாக வந்து செயல்படுது, ஆர் எது வந்து ஐடியலிஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். டஸ் நாட் கேர் ஃபார் ரியாலிட்டிஸ். அங்கே பாருங்கள், ஈகோ வந்து ரியாலிட்டிஸை பேஸ் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ அதைத்தான் பூர்த்தி செய்யும். ஆனால் சூப்பர் ஈகோ பாருங்கள், இது வந்து ரியாலிட்டிஸ்லாம் வந்து கேர் பண்ணாது. பெர்ஃபெக்ஷன் இஸ் இட்ஸ் கோல்ஸ் ரேதர் தென் ப்ளஷர். பர்ஃபெக்ஷன் தான் இதுக்கு தேவை. இதுக்கு ரியாலிட்டிஸ்லாம் தேவையில்லை, ப்ளஷரும் தேவையில்லை. இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குமா, நீ இதை செஞ்சால் இது உனக்கு பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த சூப்பர் ஈகோங்கிற மைண்டோட வேலைங்க. இட் இஸ் அ டெசிஷன்ஸ் மேக்கிங் பாடி விச் டிசைட்ஸ் வாட் இஸ் பேட் ஆர் குட். இதுதான் முடிவு எடுக்குது, டெசிஷன் மேக்கிங். எது குட்டு, எது பேடு, எது வைஸ், எது விர்ச்சு அப்படிங்கிறத வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து எது தேவை அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி எது பெர்ஃபெக்ஷனானதோ அதை தான் இது செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து the above mentioned consider personality plays significant role in deciding personality of an individual. இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட அதோட பர்சனாலிட்டி வந்து டிசைட் பண்ணக்கூடிய விதமாக தான் இருக்குது. The individual வந்து who have a strong and powerful ego are said to have strong and balanced personality because in their cases ego is capable of maintaining proper balance between super ego and it. இந்த இதில் வந்து எது வந்து ஸ்ட்ராங் அண்ட் இண்டிவிஜுவல் பவராக இருக்குது அப்படின்னா, இந்த ஈகோ வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் ப்ராப்பர் பேலன்ஸ் பிட்வீன் சூப்பர் ஈகோ அண்டு இட்டுங்க. இந்த நடுவில் ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிறது சூப்பர் ஈகோ, கீழே இருக்கிறது இட்டு, இதுக்கு இடையில கிடக்கு வருங்க நடு மனது, அதுதான் ஈகோ. இந்த ஈகோ வந்து எதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா, ப்ராப்பர் பேலன்ஸ் பிட்வீன் சூப்பர் ஈகோ அண்ட் இட்டு. சூப்பர் ஈகோவுக்கும் இட்டுக்கும் இடையில வந்து ஒரு ப்ராப்பர் பேலன்ஸை வந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த ஈகோவோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஈகோ வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் பர்சனாலிட்டிங்க. அடுத்து இன் கேஸ் ஆஃப் ஆன் இண்டிவிஜுவல் பாசஸ் எ வீக் ஈகோ இட் இஸ் பவுண்ட் டு ஹாவ் மேல் அட்ஜஸ்டட் பர்சன்ஸ் ஹியர் 2 சிச்சுவேஷன்ஸ். இந்த மேல் அட்ஜஸ்டட் பர்சன்ஸை வந்து 2 சிச்சுவேஷன்ஸில் வந்து பர்சனாலிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இன் ஒன் சிச்சுவேஷன் இஸ் அ சூப்பர் ஈகோ மே பி மோர் பவர்ஃபுல் தேன் ஈகோ. ஒரு சுச்சுவேஷனில் வந்து சூப்பர் ஈகோ வந்து மோர் பவர்ஃபுல் தேன் ஈகோ. ஈகோவோட ஒரு அதாவது அந்த ஒரு 2 சிச்சுவேஷன் சொல்கிறாரு, அந்த 2 சிச்சுவேஷனில் ஒரு சிச்சுவேஷனில் வந்து சூப்பர் ஈகோ தான் மோர் பவர்ஃபுல் தேன் ஈகோ. ஈகோவோட சூப்பர் ஈகோ தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். இன் கேஸ் இட் வுட் நாட் ப்ரொவைட் எ டிசையரபிள் அவுட்லெட் ஃபார் தம் ரிப்ரஸ்டு விஷஸ் அண்ட் இம்பல்சஸ். இதுதான் வந்து ஒரு நாட் ப்ரொவைடு, எல்லாத்தையுமே வந்து பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. அவுட்லெட் ஃபார் த ரிப்ரஸ்டு விஷஸ் அண்ட் இம்பல்சஸ். எதை வந்து டிசைரபிள் விஷயமோ அதை மட்டும்தான் இது வந்து பண்ணுறதுக்கு வந்து தூண்டுமே தவிர தேவையில்லாத தூண்டாது. அந்த இடத்துல வந்து இது வந்து ரொம்ப டாமினேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கான்சிக்வென்ட்லி இட் மே லீட் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூராட்டிக் பர்சனாலிட்டி. இந்த நியூராட்டிக் பர்சனாலிட்டியில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். இன் அனதர் சிச்சுவேஷன்ஸ் இட் மே ப்ரூவ் மோர் பவர்ஃபுல் தேன் ஈகோ. அதாவது சில நேரத்தில் வந்து இட் மே ப்ரூவ் மோர் பவர்ஃபுல் தேன் ஈகோ. ஈகோவோட வந்து சில இடங்களில் வந்து இட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ராய்டோட சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் எக்ஸ்பிளைன். த கான்செப்ட் ஆஃப் சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வந்தது வந்து யார் அப்படின்னா ஃப்ராய்டு. இதில் இந்த லைன் வந்து ஒரு முக்கியமான லைன். செக்ஸ் இஸ் த லைஃப் ஓர்ஜ் ஆர் ஃபண்டமெண்டல் மோட்டிவ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? ஹூ செட் செக்ஸ் இஸ் த லைஃப் ஓர்ஜ் அண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் மோட்டிவ் இன் லைஃப்? ஆன்சர் இஸ் ஃப்ராய்டு. இந்த மாதிரி தான் கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த லைன்ஸை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஹைலைட் பண்ண லைன்ஸ் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா எல்லா பேராகிராஃபையும் நம்ம மைண்டில் வைக்க முடியாது. ஓகேங்க. அதில் வந்து இந்த ஃப்ராய்டோட சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட்டில் வந்து சைல்டு குழந்தைக்கும் இருக்குது, க்ரோனப்ஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் வந்து இந்த குழந்தைக்கு வந்து சைல்டுக்கு வந்து ஒரு 5 ஸ்டேஜஸில் வந்து செக்சுவல் டெவலப்மெண்ட்டை வந்து இவர் சொல்கிறாரு. அந்த ஓரல் ஸ்டேஜ், அனல் ஸ்டேஜ், ஜெனிட்டல் ஸ்டேஜ், லேட்டன்சி ஸ்டேஜ் அண்ட் ஃபேலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி 5 ஸ்டேஜஸ் வந்து சொல்கிறாருங்க. அந்த 5 ஸ்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஓரல் ஸ்டேஜுங்க. இந்த ஓரல் ஸ்டேஜில் வந்து இவர் வந்து செக்ஸ் ஆர்கனை வந்து எதை எடுத்துக்கிறாருன்னா மவுத் எடுத்துக்கிறாரு. இதுதான் வந்து ஒரு குழந்தையோட முதல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக அந்த ஓரல் ஸ்டேஜில் வந்து இவர் டிஸ்கிரைப் பண்ணுறாருங்க. மதருக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் வந்து இந்த மவுத் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு ஓரல் ஸ்டேஜில் வந்து எடுத்து சொல்கிறாரு. அதில் செக்ஸ் ஆர்கன் வந்து மவுத்து தான், குழந்தையோட ஃபர்ஸ்ட் செக்ஸ் ஆர்கன் மவுத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓரல் ஸ்டேஜில். அனல் ஸ்டேஜ் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் த சைல்டு சிப்ஸ் ஃப்ரம் மவுத்து. இந்த ஸ்டேஜில் வந்து அந்த மவுத்தை விட்டு சிப்ஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அனஸ் ஆர் த யுரித்ரா, அது அந்த 2 வேர்டு பார்த்துக்கோங்க. யுரித்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு ஹோலோ டியூப் இன் கிட்னிங்க. கிட்னியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோலோ டியூப் தான். இந்த டியூப் மூலமாக தான் அந்த நம்மளோட பாடியோட வேஸ்டேஜ் எல்லாம் வந்து வெளியேறக்கூடிய ஒரு டியூப் தான் இது. அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. ஹி ரிசீவ்ஸ் ப்ளஷர் பை ஹோல்டிங் பேக் அண்ட் லெட்டிங் கோ ஆஃப் த பாடிஸ் வேஸ்ட் மெட்டீரியல் த்ரூ த அனஸ் அண்ட் யுரித்ரியா. திஸ் ஸ்டேஜ் ஜென்ரலி ரேஞ்சஸ் ஃப்ரம் 2 to 3 years. அதாவது இந்த செகண்ட் ஸ்டேஜ் அனல் ஸ்டேஜில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், அனல் ஸ்டேஜ்னாவே அனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனஸ் ஆர் யுரித்ரியானா யூரின்ங்க. அதாவது நம்மளோட பாடியில் இருக்கிற வேஸ்டேஜஸ்லாம் வந்து வெளியேறதா இந்த செகண்ட் செக்ஸில் வந்து ஒரு ப்ளஷரை கொடுக்கக்கூடியது. இது வந்து எந்த ஏஜில் நடக்கும் அப்படின்னா 2 to 3 yearsல நடக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து 0 to 2 yearsங்க. செகண்ட் ஸ்டேஜ் அனல் ஸ்டேஜ் வந்து 2 to 3 years. இதில் முக்கியமானது வந்து அனஸ் அந்த யுரித்ரியா எடுத்துக்கோங்க. அதாவது ஹியூமனோட கழிவுகள் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து வெளியேறினா தான் வந்து அவனுக்கு ஒரு ப்ளஷரை வந்து கொடுக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு செக்ஸ் ஆர்கனாக வந்து இவர் எடுத்துக்குவார். அடுத்து சென்ட்ரல் ஜெனிட்டல் ஸ்டேஜ் வந்து பாருங்கள், டியூரேஷன் ஆஃப் திஸ் ஃபேஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 4 to 6 years. Now come to note the biological difference between sexes and derive pleasures from playing and manipulating genital organs. இந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ்னால் பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சருங்க. இது வந்து இந்த 4 to 6 years உள்ள குழந்தைங்கள்கிட்ட வந்து ஒரு பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படும். அதுதான் வந்து ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். அந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ப்ளஷர் சீக்கிங்காக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, இதில் வந்து பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸுங்க, ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அது பார்த்துக்கோங்க. அடுத்து 5th ஸ்டேஜ் பாருங்கள். 5th ஸ்டேஜில் வந்து லேட்டன்சி ஸ்டேஜ். The latency stage, this period from 6 years in case of girls and 7 to 8 years in the case of boys. இதில் வந்து பாருங்கள், கேர்ள்ஸையும் பாய்ஸையும் செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க. இந்த லேட்டன்சி ஸ்டேஜில் வந்து இது வரைக்கும் சைல்டை வந்து சைல்டாக தான் வச்சுருந்தாங்க. 0 to 2 years, 2 to 3 years, 4 to 6 yearsனு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக வந்து அவங்களோட செக்ஸை வந்து டிவைட் பண்ணிடுறாங்க. லேட்டன்சி ஸ்டேஜில் பாருங்கள், கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்து எப்போ வருதுன்னா 6 yearsல வருது. பாய்ஸ்க்கு வந்து 7 to 8 yearsல வந்து வருதுங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. In the case of boys extends till on the onset of puberty. அதாவது இந்த பியூபர்ட்டிக்கு வந்து தயாராகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. At this stage boys and girls prefer to be in the company of their own sex and even neglect or hate members of the opposite stage. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பியூபர்ட்டிக்கு அந்த பருவமடைதல் அதுக்கு தயாராகக்கூடிய ஸ்டேஜ் தான் இந்த 6 years. கேர்ள்ஸுக்கு வந்து 6 years, பாய்ஸ்க்கு வந்து 7 years. இதில் வந்து அவங்க வந்து அவங்களோட ஆப்போசிட் செக்ஸ், அதாவது இப்போ பாய் வந்து கேர்ளை வந்து ஹேட் பண்ணுவாங்க, கேர்ள் வந்து பாயை வந்து ஹேட் பண்ணுவாங்க, பாய்ஸ் வந்து பாய்ஸ் கூட தான் விளையாடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, கேர்ள் வந்து கேர்ள்ஸ் கூட தான் அவங்களோட ஓன் செக்ஸை தான் விரும்புவாங்க, ஆப்போசிட் செக்ஸை வந்து ஹேட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த லேட்டன்சி ஸ்டேஜ். இதுக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து 6 years, பாய்ஸ்க்கு வந்து 7 to 8 yearsங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபேலிக் ஸ்டேஜ் வந்து பியூபர்ட்டி இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஃபேலிக் ஸ்டேஜ். அங்கே வந்து அந்த 6 years 7 yearsல பாய்ஸ் வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜுக்கு வந்து தயாராகிறாங்க. இங்கே வந்து இந்த ஃபேலிக் ஸ்டேஜில் வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிருதுங்க. அதாவது பருவமடைதல் அந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிருது. ஃபார் எக்ஸாம்பிள் அடலசன்ஸ் பாய் அண்ட் கேர்ள் வந்து நவ் ஃபீல்ஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் ஆஃப் ஸ்ட்ராங் சென்சேஷன்ஸ் ஆஃப் த ஜெனிட்டல்ஸ் அண்ட் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஆப்போசிட் செக்ஸ். அப்போ இங்கே பருவம் அடைஞ்சிட்டாங்க. அந்த ஃபேலிக் ஸ்டேஜ்னால் அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் தானேங்க. அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜை வந்து ரீச் ஆகுறாங்க. அந்த அடலசன்ட் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் சென்சேஷன்ஸ்லாம் வந்து உருவாகுது. இந்த டயத்தில் தான் அவங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து ஏற்படுது. அதுதான் இந்த ஃபேலிக் ஸ்டேஜில் வந்து சொல்கிறாங்க. இதுதான் அடலசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அடலசன்ட் ஸ்டேஜ் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடலசன்ட் ஸ்டேஜில் தான் வந்து ஒரு கேர்ளுக்கு வந்து பாய் மேலே ஒரு அட்ராக்ஷனும், பாய்க்கு வந்து ஆப்போசிட் செக்ஸ் மேலே அட்ராக்ஷன் வர்றது இந்த ஸ்டேஜில் தான்.
இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு கேர்ளுக்கு கேர்ள் மேலே அட்ராக்ஷன் ஆகுது, பாய்க்கு பாய் மேலே அட்ராக்ஷன் ஆகுறது, அதுதான் ஹோமோசெக்சுவல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃப்ராய்டோட சைல்டோட 5 ஸ்டேஜஸ்லேருந்து 5th ஸ்டேஜில் வந்து சொல்கிறாரு. இந்த ஃப்ராய்டோட சைக்கோஅனலிட்டிக் அப்ரோச் இருக்குல்லங்க, இது வந்து ஒருத்தவங்களோட பிஹேவியருக்கு வந்து முக்கிய காரணம் வந்து செக்ஸ் நீட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த கான்செப்டை வந்து ஒரு 2 பேர் வந்து அப்போஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி இவர் இந்த ஃப்ராய்டோட சைக்கோஅனலிட்டிக் அப்ரோச் வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியரு, அவனோட பர்சனாலிட்டி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அவனோட செக்ஸ் நீட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து இவங்க அப்போஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அப்போஸ் பண்ண 2 பேர் வந்து யார் அப்படின்னா ஆல்ஃபர்ட் ஆட்லர் அண்டு காரல் ஜங்குங்க. இவங்க 2 பேரும் டிசிபிள்ஸ் ஆஃப் ஃப்ராய்டு தான். அவருடைய டிசிபிள்ஸாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் அவருடைய கான்செப்ட் வந்து அப்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற அப்படிங்கிற பெல்லை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் எல்லாமே வந்து எஸ்கே மங்கள் புக்கோட டெக்ஸ்ட்டை தான் பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது, இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து எதை பேஸ் பண்ணிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டாபிக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டாபிக்ஸ் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து டிலே ஆகும், பட் வராமல் இருக்காதுங்க. அதனால் யாரும் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க வேண்டாம். எல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச்.